பூரம் அப்படின்னாலே நம்ம உடனே டக்கு நினைவுக்கிறது என்ன ஆண்டாள் இல்ல. சுக்கரனுடைய ஆகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய பூர நட்சத்திரம் எப்படி இருக்க போது இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது மேஷமாக இருக்கட்டும், அது ரிஷபமாக இருக்கட்டும், அது சிம்மமாக இருக்கட்டும், நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு கனம் அதிகம்னு என் குருநாதர் சொல்லுவார். அந்த மாதிரி நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாவற்றையும் தன்னகத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய தனிப்பெரும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த வரிசையில் சிம்மம் அப்படின்ற வீட்டில் இருக்கக்கூடிய நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த பூர நட்சத்திரம். இந்த பூரம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சுக்கிரன்னு சொன்னேன். ஓகே, அதோட தன்மை என்ன? பெண் எலி அப்படின்றது ஒரு தன்மை. கிட்டத்தட்ட மே 31 வரைக்குமே நட்சத்திரநாதன் உச்சத்தில் இருக்கிறார். வேற என்ன வேணும்? இது வரைக்கும் உங்களை போட்டு வாட்டி வதக்கி கொண்டிருந்த அத்துணை விஷயங்களிலிருந்தும் விடுபட போட மிகச்சிறந்த யோகமான காலகட்டம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே உதயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 6ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே சூரியனோடு சேர்ந்து உங்களுடைய ராசிநாதனோட சேர்ந்து உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி புதனும் உட்காந்துருவார். அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். லாபத்தை கொடுப்பது, வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வது. 12ஆம் தேதிக்கு அப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மே மாதம் அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய நட்சத்திரநாதன் அப்படியே புதன் அப்படின்ற ஆளுமைக்குள் இறங்குவார். கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு அவர் இருக்கக்கூடிய இடம் 12ஆம் வீடு. நிறைய பேருக்கு ஃபாரின் டிராவல் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் அதீதமாக இருக்கிறது. 12ஆம் இடம் அழுக்க போகிறது. 9ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படின்றது, 12ஆம் இடம்ன்றது மோட்சஸ்தானம். 12ஆம் இடம் அப்படின்றது ஃபாரின் டிராவல், அயன சயன போகம், இது எல்லாமே 12ஆம் இடம் தான். அப்போ இந்த தடவை பூர நட்சத்திரக்காரர்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து மே 1ஆம் தேதியிலிருந்து மே 30ஆம் தேதிக்குள் பயங்கரமாக ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டு வர்றது, இல்லை ஒரு அந்நிய ஊருக்கு போகிறது, ஒரு டிராவல் பண்ணுறதுக்கான யோகம் எல்லாம் அதி அற்புதமாக கண்டிப்பாக இருக்கு. போவே முடியலன்னு சொல்லிட்டு இருந்த விஷயத்துக்கெல்லாம் போய்டுங்க. எஸ்பெஷலி நிறைய கோவில்களுக்கு போகிறீங்க. நிறைய முருகன் கோவிலுக்கு போகிறது, நிறைய சிவன் கோவிலுக்கு யாத்திரை போகிறது, நிறைய புனித யாத்திரை போகலாமான்னு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, தண்ணீர் சம்மந்தப்பட்ட இடத்துக்குள் போய் சஞ்சாரம் பண்ணுதல், ஏதாவது ஒரு ஃபால்ஸில் போய் நின்று தலையை காமிச்சிட்டு வர்றது, இல்லை ஏதாவது ஒரு தீம் பார்க் போகிறது, இந்த மாதிரி தண்ணியோடு கனெக்ட் ஆகி உங்களுக்கு இருக்கக்கூட மண்டை சூட்டெல்லாம் குறைச்சிக்க போகிறீங்க. இதெல்லாம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நடைபெற போகிறது. அப்படி போச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? இதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய ட்ரெஸ் வாங்கிக்கிறது, நிறைய ஷாப்பிங் பண்ணுறது, எஸ்பெஷலி இந்த மளிகை சாமான்லாம் நிறைய வாங்கி வைக்கிறது, நிறைய சத்தான டேட்ஸு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்கிறது, இது எல்லாமே இந்த தடவை பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல அப்படியே செவ்வாய் கொஞ்சம் மழையிலேருந்து இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணக்கூடிய, உங்கள் வீட்டுக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அந்த வீட்டில் தான் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் அடைந்து கொண்டிருக்கிறார். அமைப்பு பார்த்து உடல்நிலையை தேற்றுவதற்காக சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அப்படின்றது நடைபெற இருக்குது. முதல் 15 நாட்கள் மிகச்சிறந்த யோகமான காலகட்டம் தான் பூர நட்சத்திரக்காரங்க. அடுத்த 15 நாட்கள் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறது, தூக்கத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வர்றது, கை கால்லாம் வட்டி வதக்கி எடுக்கிறது, சரியான ஒரு பெயின் இருக்கிறது, ஒரு மாதிரி தூங்க முடியாமல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது, என்னன்னே தெரியல, என்னமோ போட்டு ஆட்டி படைக்குதே அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனைக்குள்ளே போகிறதெல்லாம் நடக்கும். ஆனால் ராகு அப்படியே டிரான்சிட் ஆகி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களை வேறு லெவலில் இயக்குவார். ஏன்னா இது வரைக்கும் வேலை அப்படின்ற இடத்துல உங்களை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு, வேலையில் ஒரு மாதத்தில் கொடுத்து வேலைன்ற இடத்துல ஒரு கலக்கத்தை கொடுத்தாலுமே அப்படியே ஃப்ரீயாக வச்சுட்டு இருந்த குரு திடீர்னு 11ஆம் இடத்துல போய் உங்களுடைய லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை இயக்கும் போது நிறைய பிளான் பண்ணுவீங்க, திட்டமிடல். பேங்க் லோனு கிடைக்க போது நிறைய பூர நட்சத்திரக்காரங்க ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பேங்க் லோன் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பண வரவு அப்படின்றது இருக்கு. நான் 12ஆம் இடமே சொல்லக்கூடிய இடமே காலபுருஷனுக்கு இந்த பக்கம் 3ஆம் இடமாக வருகிறது. அந்த இடத்துல போய் குரு அமர்கிறார். 12ஆம் வீட்டு அதிபதி போய் 3ல் அமர்கிறார். அப்படின்ற போது நிறைய பேங்க் மூலமாக, பேங்க் கம்யூனிகேஷன் மூலமாக பணம் வர உண்டான அத்துணை விதமான பாக்கியம். ஏன்னா அது உங்களுக்கு 11ஆம் இடம். அப்போ லாபம் எப்படி வரும் அப்படின்னா, பேங்க் மூலமாக, ஃபாரின்ல இருக்கக்கூடிய பேங்க் மூலமாக பேசியே, ஃபோனில் பேசியே விஷயத்தை முடிச்சு, பேங்க்கே போகாமல் ஃபோனில் பேசி சில விஷயத்தெல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்க போகிறது. பேங்க் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆக போகுது. பேங்க் மூலமாக ஒரு பணம். ஆனால் இந்த புதன் வீடுனாலே கிரெடிட் கார்டு. ஸோ நிறைய பேர் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக சில பணத்தை வந்துடுது.
இல்லை கிரெடிட் கார்டுக்கு பணத்தை கட்டுறது, நிறைய கிரெடிட் கார்டு மூலமாக சில விஷயத்தெல்லாம் மேற்கொள்றது எல்லாமே வந்து ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் நடப்பதற்கான வாய்ப்பு. ஏன்னா அப்போ என்ன பண்ணுவாருன்னா, நான் சொன்ன மாதிரி புதன் வந்து 23ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷபம் அப்படின்ற வீட்டில் போய் உட்காந்துருவார். ரிஷபத்தில் போய் புதன் உட்காரும் போது என்ன ஆகும்னா, வேலைக்காக, தொழிலுக்காக, ஜீவனம், 10ஆம் இடமே ஜீவனம், சாப்பாட்டுக்காக சில கிரெடிட் கார்டை பயன்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். அந்த அளவுக்கு நிலைமை மோசமாயிடுமா மேடம் அப்படின்னா, கொஞ்சம் கேது அப்படிதான் பண்ணுவேன் அடம்பிடிக்கிறாரு. நம்ம என்ன பண்றது? அதனால கொஞ்சம் கடன் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் மே மாதம் அப்படின்றது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. ஆரம்பிக்கும் போதே சூப்பர் சூப்பர், நீங்க அப்பயே உஷாரா இருந்திருக்கணும். கடைசியில கடன் வரும்ன்ற மாதிரி முடிச்சிட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னீங்கன்னா, எடுத்தோட சாக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கொஞ்சமா தானே கொடுக்கணும். அப்படிலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுக்கு மீறிய செலவு, கடன் வருவதற்கான வாய்ப்பு, கிரெடிட் கார்டு மூலமாக கடன் வருவதற்கான வாய்ப்பு, ஏதோ ஒரு மிகப்பெரிய பேங்க் லோன் கிடைச்சி இந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே கிடைக்க போகிறது. நிறைய பேரோட சப்போர்ட் கிடைக்க போகுது, தொழில் ஒரு மிகச்சிறந்த ஏற்றம் கிடைக்க போகுது, தொழில் ஒரு மாறுதல் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. கொஞ்சம் தூக்கமின்மை அப்படின்ற இடத்துல மட்டும் டிஸ்டர்பன்ஸை கொடுக்க போறாரு. 18ஆம் தேதிக்கு மேல் ராகு இந்த பக்கம் கேதுவுடைய பயிற்சிகளும் வந்து சேர்ந்து கொண்டு உங்களை இயக்கும் போது கொஞ்சம் தூக்கத்தில் மட்டும் கவனம் தேவை. தேவையில்லாத சிந்தனையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்னமோ நம்ம மட்டும் தனியாக இருந்துட்டோமோ, நம்மளை மட்டும் யாரும் கண்டுக்கலையோ, நம்மளை மட்டும் ஏதோ ஒதுக்கி வச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு அமைப்பு கிரியேட் ஆகும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணுன்ற மாதிரி ராகு குருவோட பார்வையில் இருந்து சமுதாயம் உங்களுக்கு ஆப்போசிட்டா 7ஆம் இடம், சமுதாயம் 7ஆம் இடம், உங்களுக்குன்னா எனக்கு நீங்க, அப்போ உங்களுக்கு எய்த்தாப்புல பாக்குற மனுஷங்கள்லாம் அவங்களோட வேலையும் சேர்த்து உங்ககிட்ட கொடுத்து நீங்க பாருங்கன்ற மாதிரியான சூழல் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வேலை பளு அதிகரிக்க போகிறது, கடன் சுமை அதிகரிக்க போகிறது. நல்லதே நடக்காதா அப்படின்னா நல்லது நடக்கும். கொஞ்சம் டிராவல் பண்ணி கொஞ்சம் தண்ணியிலலாம் போயிட்டு வந்து குஜலா இருக்க போறீங்க, அவ்வளோ மட்டும் தான் நல்லது. தண்ணீர்ல போறது எதுக்குன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சூட்டை குறைக்கிறதுக்கு தான் தண்ணிக்குள்ள போறீங்க பூர நட்சத்திரக்காரங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த தடவை கொஞ்சம் கடன் வருவதற்கான வாய்ப்பும், கொஞ்சோண்டு வந்து கவலை, எதுக்கு கவலைன்னு தெரியாத அளவுக்கு ஏதோ ஒரு மனசை போட்டு உறுத்துற மாதிரியான அமைப்பும் இந்த தடவை நடப்பதற்கான வாய்ப்பு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீர்களே ஆனால், கண்டிப்பா பட்டீஸ்வரம் துர்கையை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. கேதுவை ஆளக்கூடிய, கேதுவை வந்து சரியாக தீர்மானம் செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா, ரெண்டு பேர் யாரு அப்படின்னா, மிஸ்டர் அனுமனும் மிஸ்டர் பிள்ளையாரும் தான். இவங்க 2 பேரையும் பிடிச்சிக்கோங்க. முடியும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் கோவிலுக்கு வெண்ணெய் காப்பு சார்த்தி ஒரு வழிபாடு செய்துவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். அது மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கான ஒரு வாழ்வியல் தேடலுக்கான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பயணமாக, மனோதிடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயணமாக கண்டிப்பாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். முடியும் போதெல்லாம் விநாயகரை பிடிச்சிக்கோங்க. இந்த வருஷம் இனிமே வரக்கூடிய வருஷம் எல்லாமே பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கற்பக விநாயகரை கையில் வைத்து கொள்ளக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் அனைத்தும் பறந்தோடக்கூடிய காலகட்டமா இருக்கு. நிறைய தண்ணி பார்க்க போறீங்க, தண்ணீரோடு கனெக்ட் ஆக போறீங்க. கொஞ்சம் கடன் வாங்குவதில் மட்டும் கவனம் கவனம் கவனம். தேவையில்லாத கிரெடிட் கார்டு கடனில் மாட்டுறது, தேவையில்லாமல் ஸ்வைப் பண்ணிட்டு மாட்டிக்கிறது, எக்ஸ்ட்ரா கடன் வாங்குறது, வரவுக்கு மீறிய செலவு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தூக்கமின்மையில் தவிக்காமல் எதையாவது பற்றி யோசிக்காமல் தூக்கி போட்டுருங்க. நம்மெல்லாம் வந்து டஃப்புக்கே டஃப்பு கொடுக்குறவங்க, இடும்பைக்கு இடும்பை செய்வார்னு சொல்லுவார் வள்ளுவர். அந்த மாதிரி துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குறவங்க தான் பூர நட்சத்திரக்காரங்க. அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டு விட்டு வரக்கூடிய நாட்கள் வசந்தமான நாட்களாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த மே மாதத்தை நகர்ந்தீர்களே ஆனால், பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் கையில் வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது.